ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்திலும் கூட ஒரு விசையாய் நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தோடு முதலாம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்தோம்? நம்ம தியானித்து முடித்தோம். சரி, இப்போ நம்ம ரெண்டாவது அதிகாரத்துக்கு போக போகிறோம். சரியா? பாருங்க, நீங்கள் இந்த ரெண்டாம் அதிகாரம், நான் இன்னைக்கு 2 சபைகளை முடிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இந்த எபேசு சபையே ஒரு மிகப்பெரிய ஒரு சபை. ஆனால் இன்னைக்கு நேரம் கொஞ்சம் கூட ஆனாலும் ஆகும். சரியா? அதனால தான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு நாளில் ஒரு சபையை முடித்தா தான் அது நல்லா இருக்கும். பாருங்க, இந்த எபேசு சபை முதலாவது 7 சபைகளுக்கு எழுதும்பொழுது முதல் சபை பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது. நீங்கள் 1ஆம் வசனத்துல 7ஆம் வசனம் வரைக்கும் படிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் படிங்க. 7 கரத்தில் ஏந்தி கொண்டு 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்து நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. அல்லேலூயா. இப்போ முதல் வசனத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்துக்கு வாங்க. பாருங்க, அங்க என்ன சொல்லப்படுகிறது? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியதாவது. 7 சபைகளை எடுத்துக்கொண்டாலும் 7 சபைகளும் 7 தூதர்களுக்கு எழுதப்படுகிறது தான் நம்ம பார்க்க முடியும். முதல் சபை எபேசு சபை, சிமிர்னா, அதே போல பெருகமு, தியத்திரா, அந்த கடைசியாக அந்த 7 இடங்கள் இருக்கும் பார். பெருகமு, தியத்திரா, அதுக்கப்புறம் சர்தே, அதே போல பிலதெல்பியா, அதே போல லவோதிகேயா என்று சொல்லி 7 சபைகளை பார்க்கிறோம். பாருங்க, இந்த 7 சபைகளும் 7 தூதர்களுக்கு தான். எந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, அது 7 தூதருக்கு எழுதுனது என்று சொல்லப்படுகிறது. என்று ஒரு மேப் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இதுதான் நான் சொன்னது போல 7 சபைகள். முதலாவது சபை கடலை ஒட்டி இருக்கக்கூடியதான சபை எபேசு சபை. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் சொன்னதை போல கடிகார சுத்துவதை போல நீங்க பார்க்க வேண்டாம். அது அப்படி பார்த்தா நீங்கள் வேதத்தில் உள்ள அப்படியே காரியங்களை பார்க்கலாம். எபேசு சபைக்கு அப்புறம் சிமிர்னாக்கு அப்புறம் பெருகமுக்கு அப்புறம் தியத்திராக்கு அடுத்து சர்தைக்கு அப்புறம் பிலதெல்பியா, அதுக்கப்புறம் லவோதிகேயா சபை. என்னதான் எபேசு பக்கத்தில் லவோதிகேயா இருந்தாலும் வேதம் எந்த வடிவில் தான் போகிறது? ஒரு கடிகாரம் சுத்துவதை போல அப்படி ஒரு வரிசையில் தான் இந்த சபைகள் குறிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ நம்ம முதலாவது காரியமாக இந்த தேவ தூதர்களுக்கு எழுதுகிற காரியத்தை குறித்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த 7 சபைகளும் 7 சபைகளுக்கு எழுதுகிறதான 7 கடிதங்கள், ஆண்டவர் எழுதுகிறதான காரியங்கள், ஒரு நிருபத்தை போல. அது எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நிருபம், ஒரு லெட்டருக்குன்னா ஒரு ஃபார்மெட் இருக்கும். யார் அனுப்புகிறா, யாருக்கு போகுது, என்ன மேட்டரு, ஃப்ரம் அட்ரஸ்ஸு, டு அட்ரஸ்ஸு, பாடி, என்ன காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும். ஒரு லெட்டர்னா கண்டிப்பாக வேண்டும். அதே போல தான் இந்த 7 சபைகளுக்கும் ஒரு ஃபார்மெட் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் எழுதின காரியங்களில் முதலாவது, ஆண்டவர் யாருக்கு இதை எழுதுகிறார் என்று 7 சபைகளையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்ரஸ் 7 சபைகளுக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய தூதனுக்கு, சபையின் தூதனுக்கு அனுப்பப்படுகிறது. யாருக்கு அனுப்பப்படுகிறது? அந்த சபையின் தூதனுக்கு அனுப்பப்படுகிறது. 7 சபைகளிலும் அட்ரஸ் யாருக்கு அப்படின்னா அந்த சபையின் தூதனுக்கு அனுப்பப்படுகிறது. இரண்டாவது காரியம், அந்த லெட்டரில், அதாவது எழுதப்படுகிறதான இந்த
இந்த காரியத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 2வது காரியம் எல்லா 7 சபைகளுக்கு எழுதும் போது பார்க்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்கிறதான ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். இப்போ எபேசு பட்டணத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா எபேசு பட்டணத்துக்கு எழுதுகிற வார்த்தையில பாருங்க, 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கையில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே உலாவி கொண்டுகிறவர் சொல்லுகிறதாவது. யாரு சொல்றா? யார் இந்த வார்த்தைகளை உங்க சபைக்கு சொல்றா? முதல் காரியம் என்ன சொன்ன, அட்ரஸ் யாருக்கு இது அனுப்பப்படுகிறது? 7 சபையின் தூதர்களுக்கு. அப்ப எபேசு சபைனா எபேசு சபையின் தூதருக்கு அதுதான் முதல் காரியம். அடுத்து 2வது காரியம், இதை யாரு சொல்றா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. நீங்க இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட் லெட்டர்ல போடப்பட்டிருக்கும். ரெட் லெட்டர்ல போடப்பட்டிருக்கு என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவரே சொல்லுகிற வார்த்தை என்று அர்த்தம். அப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய நாமங்களை, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை விவரிக்கக்கூடியதான ஒரு வார்த்தை, அவர் சொல்லுகிற வார்த்தை முதலாவது 2வதாக அந்த பகுதியில் இருக்கும். மூன்றாவதாக அந்த சபையின் நிலைமையை குறித்து இருக்கும். கண்டிஷன் ஆஃப் த சர்ச். அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கிறது? அந்த சபை நல்ல சபையா இருக்கிறதா, இல்லாட்டி கெட்ட சபையா இருக்கிறதா, இல்லை தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதா என்று இருக்கும். 4வது, இந்த சபை திருத்திக் கொள்வது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், என்ன திருத்திக் கொள்வது, தங்களை எப்படி திருத்திக் கொள்வது என்று அந்த மனம் திரும்புதலோ, இல்லாட்டி எப்படி அவங்களை திருத்திக் கொள்வது, இல்லாட்டி எந்த காரியத்தில் அவங்க மாற வேண்டும் என்பதை என்ன செய்தோம், இந்த 7 சபைகளுக்கும் எழுதப்பட்டிருக்கும். முதலாவது யாருக்கு எழுதப்படுகிறது? தேவனுடைய தூதன், அந்த சபையின் தூதனுக்கு. யார் மூலமாய்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். அது எல்லா லெட்டர்லையும் நீங்கள் எல்லா அந்த 7 சபைகளின் காரியங்களையும் நீங்கள் பார்க்கலாம். 3வது, அந்த சபையின் நிலைமை எப்படிப்பட்ட சபையாக இருக்கிறது? நீங்கள் ஆதி அன்பை இழந்த சபையா, பாடுகள் நிறைந்த சபை, எப்படி உங்கள் சபையின் கண்டிஷன் என்ன? அதை ஆண்டவர் என்ன செய்வார்? தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல இந்த சூழ்நிலையை, நீங்கள் வீழ்ச்சியை இல்லாட்டி தோற்று போன காரியங்களை, பின்மாறுதலை எப்படி நீங்கள் சரி செய்ய போறீங்க என்பதை ஆண்டவரே சொல்லக்கூடியதான வார்த்தைகள் இருக்கும். அடுத்ததாக ஒரு ஆறுதல், இல்லாட்டி ஒரு முடிவு வார்த்தை, இல்லாட்டி ஒரு நம்பிக்கை, இல்லாட்டி என்ன சொல்ல, ஒரு எக்ஸால்டேஷன், ஒரு என்ன சொல்றது, அவர்களுக்கு இதை செய்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம், இதை செய்தால் உங்களுக்கு நன்மை என்று சொல்லி இருக்கும். கடைசியாக எல்லா பகுதிகளையும் பார்க்கும்பொழுது இதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லிட்டு ஒரு ரிவார்டு, ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதமும் இந்த பகுதிகளில் என்ன செய்ய முடியும், நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த 6 காரியங்கள் இந்த 7 சபைகளுக்கு எழுதுகிற என்ன சொல்றது, ஒவ்வொரு சபைகளுக்கும் எழுதப்படுகிறதான இந்த வார்த்தைகளில் நீங்கள் பார்க்கலாம். இந்த 6 காரியத்தையும் பார்க்கலாம். யாருக்கு எழுதப்படுகிறது? தேவனுடைய அந்த சபையின் தூதனுக்கு. யார் மூலமாக எழுதப்படுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று. அந்த சபை, 3வது, அந்த சபை எதெல்லாம் தோற்று போயிருக்கிறது, இல்லாட்டி நல்லா செய்திருக்கிற அந்த காரியங்கள், தோற்று போயிருந்த அந்த காரியங்கள். 4வது, இதை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும், இந்த சபை இன்னும் என்ன செய்ய வேண்டும். 5வது காரியம், அவர்கள் எந்த வகையில் மனம் திரும்ப வேண்டுமா, இல்லாட்டி அவர்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் எப்படி தங்களை மாற்றிக்கொள்வது உண்டான காரியங்கள். கடைசியாக ஆசீர்வாதம், அவர்கள் என்ன செய்தால் அவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகும் என்று சொல்லி 7 சபைகளுக்கும் இதே வடிவில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபைகளுக்கும் எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார். சரியா? இப்போ முதலாவது காரியம், இதுதான் இந்த லெட்டருடைய ஃபார்மெட். சரி, இப்போ முதலாவது காரியம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வாங்க. இதில் எபேசு சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தூதன் இருப்பானா? எபேசு சபையின் தூதன் என்றால் யார்? எபேசு சபையின் தூதர் என்றால் அது யாரை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, கிரேக்கத்தில் தூதனுக்கு பெயர் ஏஞ்சலூஸ். அப்படின்னா என்ன, ஒரு அர்த்தமும் கிடையாது. நீ ஏஞ்சலோடு ஒரு ஓஎஸ் சேர்த்து கொண்டா போதும். நீங்கள் தமிழ் இங்கிலீஷில் ஏஞ்சலோடு ஒரு ஓஎஸ் சேர்த்து கொண்டா ஏஞ்சலூஸ். கிரேக்கத்தில் புதிய ஏற்பாடு கிரேக்கம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏஞ்சலூஸ் என்றால் என்ன அர்த்தம் என்றால் மெசேஞ்சர். தேவ தூதன் என்றாலே ஒரு செய்தியை கொண்டு வந்து சேர்க்கிறவன், ஒரு மெசேஞ்சர். அப்போ ஏறத்தாழ
இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 67 முறை இந்த வார்த்தை ஏஞ்சலுஸ் போடப்பட்டிருக்கிறது. தேவதூதன் 67 முறை வருகிறான். 67 முறை வருகிறான். அதில் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட இடத்துல 60க்கும் மேற்பட்ட இடத்துல நம்ம தூதன் என்றால் யாரை நினைப்போம்? தேவனுடைய சேனை, தேவதூதன் என்றதான நமக்கு ஒரு எண்ணம் உண்டு. அது 100% உண்மை. அது அப்படி தான் அவங்க காணப்படுவாங்க. தேவன் பரலோகத்திலிருந்து வந்த தேவ தூதர்கள். அதுதான் வேதாகமம், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாய் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த 7 சபைகளில் மாத்திரம், இந்த 7 சபைகளின் ஆரம்ப துவக்கத்தில் வருகிறதான அந்த சபையின் தூதன் என்று சொல்லும் பொழுது, அது நம்ம நினைப்பதை போல பரலோகத்திலிருந்து வருகிற தேவ தூதர்கள் கிடையாது. அல்லேலூயா. 3 காரியங்கள் நான் தெளிவாக சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்க. இந்த 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, எபேசு சபையின் தூதனுக்கு என்று சொல்லும் பொழுது, இங்கே தேவ தூதனை அல்ல, அந்த சபையின் தலைமைத்துவத்தை, இல்லாட்டி அந்த சபையின் போதகரை அது குறிக்கிறது. அந்த சபைக்கு யார் தலைமையாக இருக்கிறார்களோ, அந்த சபையின் தலைமையில் இருக்கிறதான போதகர், பாஸ்டர், அந்த சபையின் மெய்ப்பரை அது குறிக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் ஒருபோதும் வேதத்தில் எந்த இடத்திலும் ஒரு சபையை தூதர்களுடைய கைகளில், இல்லாட்டி தூதருடைய கைகளுக்குள்ளாக தூதர் ஒரு சபையை நடத்துவதை போல வேதாகமத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. எந்த இடத்துலையும் ஆண்டவர் இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற சபையா, இது ஒரு தேவ தூதன் கொடுத்து நீ இந்த சபையை பார்த்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் எங்கேயுமே கொடுத்ததாய் சரித்திரமே கிடையாது. வேதத்தில் எந்த விதத்திலையும் எந்த இடத்துலையும் நமக்கு அதுக்கு ஆதாரமே கிடையாது. இப்போ ஒரு கொலோசிய சபையா, எபேசு சபையா, இந்த சபையை ஒரு தேவ தூதனை கொடுத்து அவன் இந்த சபையை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எந்த இடத்துலையும் ஒப்பு கொடுத்ததே கிடையாது. ஒரு தேவ தூதனின் வேலை கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய சத்தத்தை கொண்டு வருவது மாத்திரமே. அல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது மறைபொருளாய் இருந்தது என்று பார்த்தோம். அந்த மறைபொருளாய் இருந்தது கர்த்தரிடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்தோம். தேவ தூதன் என்ன செய்ய முடியும்? தம்முடைய தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற, இந்த பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற அவருடைய தாசர்களை, ஊழியர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்வாங்க? கொண்டு வருகிறவர்களாக இருப்பாங்க. பாருங்க, வேதத்தில் பல்வேறு தேவ தூதர்களை பார்க்கிறோம். கேப்ரியலை பார்க்கிறோம். இந்த கேப்ரியல் முக்கியமான ஒரு தேவ தூதர். எதற்கு? செய்தியை கொண்டு வரக்கூடிய முக்கியமான தேவ தூதர். இந்த மரியாளுடைய வாழ்க்கையிலும் சரி, இந்த கேப்ரியல் தூதர் என்ன செய்கிறாரு? வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறார். நீங்கள் தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே 10ஆம் அதிகாரத்தில் மிகாவேல் தூதன் வருகிறான். அந்த மிகாவேல் தூதன் வந்து என்ன செய்கிறான்? உதவி செய்கிறானே தவிர எந்த வகையிலும் அவன் ஒரு சபையவோ ஒரு முழு ஜனத்தையும் அவன் ஆளுகை செய்வதை போல எந்த இடத்துலையும் வேதாமம் என்ன செய்யவே கிடையாது, சொல்வதே கிடையாது. சரி, இப்ப இதே ஆஞ்சலுஸ் என்கிறதான வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பயன்படுத்தி இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அது எப்படி எனில், இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். என்ன வசனம் போடப்பட்டிருக்கிறது? நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். சரி, இந்த இடத்துல தூதன் என்று போடப்பட்டிருக்கிறது. இது யாருன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். யோவான் ஸ்நானகன். நீ ஏன் நீங்க தூதன்னு போடப்பட்டிருக்க வேண்டும்? யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் ஏன் தூதன் என்று சொல்ல வேண்டும்? அப்ப யோவான் ஸ்நானகன் இந்த பூமியில ஒரு கூட்ட ஜனத்தை தமக்கென்று ஆயத்தப்படுத்துகிறான். அல்லேலூயா. அப்ப அதுதான் ஒரு சபையின் மெய்ப்பன். அதே போலதான் ஒரு சபையின் மெய்ப்பன். அப்ப எபேசு சபையில தேவனுடைய எபேசின் தூதனுக்கு எழுதுவதாக என்று எழுத வேண்டியதாவது என்று சொல்லும் பொழுது, அது தேவனுடைய தூதன் அல்ல. அது யாரு?
அந்த சபையின் ஊழியர், அந்த சபையின் மெய்ப்பர், அந்த சபையை யார் பாதுகாத்து வழி நடத்துகிறார்களோ அவர்களை குறிக்கிறதா இருக்கிறது. இப்படிதான் 7 சபையும், எபேசு சபையா இருந்தாலும் சரி, சிமிர்னா சபையா இருந்தாலும் சரி, தியத்திராவா இருந்தாலும் சரி, பெர்கமுவா இருந்தாலும் சரி, அந்தந்த சபையின் போதகர், அந்தந்த சபையின் மெய்ப்பர்களுக்கு ஆண்டவராகிய தேவன் நேரடியாய் எழுதுகிறதான வார்த்தை. அல்லேலூயா. நேரடியாய் வருகிற கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்ப இந்த காரியங்கள் நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாமத்தில் எல்லா இடங்களிலும், முக்கியமாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருகிற மற்ற இடங்களில் எல்லாத்துலேயுமே தேவன் தூதன் என்றால் கர்த்தருடைய தூதன் தான். அது நமக்கு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் இந்த 7 சபைகளுக்கு மாத்திரம், இந்த 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற சபையின் தூதன் என்று சொல்லும் பொழுது அது ஒருபோதும் தூதன் கிடையாது. அது அதாவது சபையின் மெய்ப்பர், அந்த சபையின் போதகர். அல்லேலூயா. அப்ப இதுதான் வேதம் தெளிவாய் சொல்றார். ஏனென்றால் ஆண்டவர் ஒருபோதும் ஒரு தூதன் இடத்துல சபையை ஒப்பு கொடுக்கவே கிடையாது. ஒரு தூதனுடைய கையில ஒரு சபையை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததே கிடையாது. அல்லேலூயா. இதுதான் முதன்மையான 100% இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்னா இதுதான் காரியம். ஆனால் பலர் என்ன சொல்வது உண்டு, எப்படி இந்த இடத்துல மட்டும் மாற்ற முடியும் என்று சொல்லி தேவ தூதன் தான் என்று சொல்லி அவர்களுடைய எந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாய் தூதன் தான் என்று சொல்லி சொல்ப நபர்களும் உண்டு. இன்னொரு புறம் இந்த சபையின் தூதன் என்று சொல்லும் பொழுது இந்த கர்த்தருடைய வார்த்தையை எழுதி 7 சபைகளுக்கும் கொண்டு போன ஒரு மனிதனா இருக்கலாம். இல்லாட்டி இந்த 7 சபைகளுக்கு யாராவது என்ன செய்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்திருக்க வேண்டும், ஒவ்வொரு சபைக்காய் கொண்டு போய் கொடுத்திருக்க வேண்டும். அந்த சபையின் கொண்டு போன நபராக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த கடைசி 2 காரியங்களும் அது வேதத்தில் எந்த வகையிலும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, நமக்கு வேதத்தை ஆதாரங்களும் கிடையாது. அது நமக்கு சரியாய் வேதத்தின் வசனத்தின்படி ஒப்பு போகிறதும் கிடையாது. அதனால முதன்மையான காரியம், இந்த 7 சபையின் தூதன் என்று சொல்லும் பொழுது அது சபையின் போதகர், சபையின் மெய்ப்பர். அப்ப எபேசு சபையின் மெய்ப்பனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றில் வாசிங்க, 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இது உங்களுக்கு நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கையில், அப்படின்னா என்ன, 7 சபையின் தூதர்கள் என்று சொல்லும் பொழுது இப்பதான் நான் சொன்னேன், 7 சபையின் மெய்ப்பர்கள், 7 சபையை கண்காணிக்கிறவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், தம்முடைய கரங்களில் வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன, கர்த்தருடைய ஜனத்தை, கர்த்தருடைய ஊழியனை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிறார். கரத்தில் வைத்திருக்கிறதான ஊழியனை ஒருவன் என்ன செய்ய முடியாது, பறிக்க முடியாது. அதே போல அவர் 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம முன்னாடி வசனங்களை 1ஆம் அதிகாரத்தில் வாசித்த பகுதிகளே மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப இதற்கு முன்பாக இந்த எபேசு சபையை குறித்து, இந்த எபேசு பட்டணத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த எபேசு பட்டணத்தை குறித்து நம்ம தியானிக்க வேண்டும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், மிகப்பெரிய ஒரு சம்பவம். பாருங்க, அதை நான் வேகமாய் சொல்லுகிறேன், நீங்க தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இந்த எபேசு சபை, இந்த எபேசு பட்டணம் ஒரு சாதாரண பட்டணம் கிடையாது. உலகத்தில் அந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக, 3000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு தலை சிறந்ததான ஒரு பட்டணம் இந்த எபேசு பட்டணம். அந்த நாட்களில் இருந்த பட்டணங்கள்லேயே ஒரு தலை சிறந்த பட்டணம் என்றால் இந்த எபேசு பட்டணம். ஏறத்தாழ அந்த நாட்கள்லேயே 5 லட்சம் ஜனங்கள் வரைக்கும் இந்த எபேசு பட்டணத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை எடுத்துக்கொள்ளுங்க, 2026 இருக்கிறோம். புதுக்கோட்டையை மாத்திரம் எடுத்துக்கொண்டாலே 3லேருந்து ஒரு 4 லட்சம் ஜனங்கள் தான் இருப்பாங்க. ஆனால் இந்த எபேசு பட்டணத்தில் அந்த நாட்களில் ஜனத்தொகை அவ்வளோ கிடையாது. ஆனால் பாருங்க, 5 லட்சம் ஜனங்கள் இந்த எபேசு பட்டணத்தில் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமான ஒரு தொழில் செய்கிறதான இடம். ஏன்னா கடலை ஒட்டி இருந்தது, துறைமுகம் இருந்தது. அதனால துறைமுக போக்குவரத்துகள், சகல காரியங்களும் இந்த தலைநகராகிய அந்த எபேசு பட்டணத்துக்கு தான் முதலாவது வரும். இந்த எபேசு பட்டணத்தில் 14 தெய்வங்கள் இருந்தது, 14 தெய்வ கோயில்கள் இருந்தது, அக்னிய விக்கிரகத்தின் கோயில்கள் 14 இருந்தது. என்னதான் இந்த 14 கோயில்கள் இருந்தாலும்
இந்த எல்லா தெய்வத்திலும் முக்கியமான தெய்வம் தியானால் என்று சொல்லப்படுகிறதான டயனா. வேதாகமத்தில் பார்க்கிறோம். பாருங்க, இந்த தியானால் என்று சொல்லப்படுகிறதான டயனா என்கிறதான இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வமா இருந்தால் என்று சொன்னா, காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அண்ட் லைஃப். அதாவது அவர்களுடைய என்ன சொல்கிறது, அவர்களுடைய ஜீவனும் அதே போல் அவர்களுடைய பிள்ளை பெற்றுக்குண்டான அவர்கள் சந்ததியை தரக்கூடியதான ஒரு தெய்வமாய் இந்த தியானால் தெய்வம் காணப்படுகிறார். பலர் டயனான்னு பேர் வச்சிருப்பாங்க. கிறிஸ்தவங்களே பலர் டயனான்னு பேர் வச்சிருப்பாங்க. ரொம்ப தவறான ஒரு காரியம். வேதத்தில் இருக்குன்னு சொல்லி டயனான்னு பேர் வச்சிருப்பாங்க. டயனாம் என்பது ஒரு அந்நிய விக்கிரகத்தினுடைய ஒரு பெயர். என்னதான் 14 விக்கிரக கோயில்கள் இருந்தாலும் முதன்மையான கோயில் இந்த தியானாலுடைய கோயில் தான். ஏனென்றால் எபேசு பட்டணத்தில் பாருங்க, அன்றைக்கு உலகம் எங்கிலும் இருந்ததான 7 அதிசயங்கள்ல முதன்மையான அதிசயம் இந்த தியானாலுடைய கோயில் தான். பாருங்க, என்னவென்றால் ஏறத்தாழ 10வது நூற்றாண்டு பிசி, பத்தாவது நூற்றாண்டுனா ஒரு நூற்றாண்டு எத்தனை வருஷம்? 100 வருஷம். அப்ப 10வது நூற்றாண்டுனா 1000 பிசி. இதுதான் அந்த தியானால் கோயில், இதுதான் அந்த தெய்வம். பாருங்க, இதுதான் தெய்வம். ஆனா பாருங்க, 10வது நூற்றாண்டுனா ஏறத்தாழ 1000 கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பு 1000 வருஷத்துக்கு முன்பாக இருந்தே இந்த தியானாலுடைய விக்கிரகங்கள், இந்த தியானாலுடைய காரியங்கள் பெரிதளவில் அங்க பிரஸ்தாபமாய் சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த கோயில் 7 அதிசயங்கள்ல முதன்மையானது. 127 பில்லர், 127 மார்பிள் பில்லரை கொண்டதான ஒரு கோயில். அது 425 அடி நீளம், 425 அடி நீளம் கொண்டது, 220 அடி அகலம் கொண்டது, 220 அடி அகலம் கொண்டது, 220 அடி அகலம் கொண்டது. அப்ப யோசித்து பாருங்க, 425 அடி நீளம், சரியா? பாருங்க, 220 அடி அகலம், அதே போல எவ்வளோ 127 மார்பிள்ல செய்யப்பட்டதான பில்லர். அந்த நாளில் பாருங்க, அந்த நாளில் இதை போல தலை சிறந்த ஒரு கோயில் எங்கேயுமே கிடையாது. இந்த யாருடைய கோயில்? இதுதான் அந்த கோயில். பாருங்க, 127 பில்லர், 425 அடி நீளம், 220 அடி அகலம். அதுக்குள்ளாக இந்த தியானாலுடைய விக்கிரகம் உண்டு. சரியா? இந்த தியானால், நீங்க ரோமர்கள் தான் இதை தியானால் என்று சொன்னாங்க. இதை கிரேக்கர்கள் ஆர்டிமிஸ் என்று சொன்னாங்க. தமிழ்ல இங்கிலீஷ்ல டயானான் இருக்கும். அதே போல கிரேக்க சாம்ராஜ்யத்தின் கிரேக்க சாம்ராஜ்யம்னா யாருடைய நாட்கள்ல? அலெக்சாண்டருடைய நாட்கள்ல இதே தெய்வத்தை ஆர்டிமிஸ் என்று என்ன சொன்னாங்க? அழைத்தார்கள். ஆனால் ரோம சாம்ராஜ்யத்தில் அவர் தியானால் என்று அழைக்கப்பட்டாள். 2 பேருமே ஒரே அர்த்தம் தான், ஒரே தெய்வம் தான். என்ன தெய்வம்? அவர்களுடைய வாழ்க்கை, லைஃப், அவருடைய வாழ்க்கையும் அதே போல் அவருடைய ஃபெர்டிலிட்டி, அவர்களுடைய எதிர்காலத்தை, விருத்தியை கொண்டு வரக்கூடியதான ஒரு தெய்வம். சரியா? இப்போ இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், இது 7 அதிசயங்கள் ஒன்று, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தில் ஏறத்தாழ 1000 விபச்சாரிகள் இருந்தாங்க.
ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஏன் ஏன் விபச்சாரிகள் இருந்தாங்க? இது எப்படிப்பட்ட தெய்வத்தை உடைய, எப்படிப்பட்ட சுவாபத்தை உடைய தெய்வம் இது? ஃபெர்டிலிட்டி, அதாவது விருத்தியை உண்டு பண்ணுகிற, ஜீவனை கொண்டு வருகிறதான தெய்வம். 1000 டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ், 1000 பேர் இந்த தேவ ஆலயத்தில் இருந்ததாய் சொல்லப்படுகிறது. குழந்தை இல்லாதவர்கள், தங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் என்ன செய்வாங்க? இந்த ஆலயத்தில் வந்து இப்படிப்பட்ட இந்த இந்த என்ன சொல்றது, இவர்களை இந்த வேசி செய்கிறவர்களோடு, இந்த விபச்சாரிகளோடு அவர்கள் பிள்ளை பெற்றுக்கொண்டு அது தேவனிடத்திலிருந்து பெற்ற பிள்ளை என்று என்ன செய்வாங்க? சொல்லிக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் இந்த எபேசு. தலை சிறந்த ஒரு நகரம். ஆனால் இந்த நகர்ல இப்படிப்பட்டதான மோசமான சூழ்நிலை இருக்கிறது. மோசமான சூழ்நிலை. இதுல மிக முக்கியமாக ஆண்டுதோறும் இந்த ஆர்டிமஸ், அதாவது தியானாவுக்கு பிறந்தநாள், மே மாதம் பிறந்தநாள் வரும்பொழுது என்ன செய்வாங்க? இதை ஜூம் பண்ணுங்க. இதுதான் அதனுடைய வழிகள், அதனுடைய பாதை, அதாவது பாதை, இதுதான் ரோடு. இது மலை மேலிருந்து அந்த கடல் வரைக்கும் அந்த தியானானுடைய சுருவத்தை என்ன செய்வாங்க? கொண்டு போய் கடலிலே அந்த சுருவத்தை என்ன செய்வாங்க? போய் மூழ்கி அதை மீண்டும் என்ன செய்வாங்க? கொண்டு வருவாங்க. அப்படி கடல்ல அதை மூழ்க செய்யும் பொழுது அது மீண்டும் என்ன செய்கிறது? அது கன்னியாய் மாறுகிறாள். தியானால் எப்படி மாறுகிறாள்? அவர் கன்னியாய் ஒரு வெர்ஜின் மேரின்னு சொல்றோம்ல, அப்படின்னா கன்னியாய் அவர் என்ன செய்கிறாள்? தியானால் மாறி விடுகிறாள். மாறிட்டு கொண்டு வந்துட்டு அன்று இரவே இது போன்ற இந்த 1000 பேரை காட்டிலும் அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் என்ன செய்வாங்க? இஷ்டம் போல குடித்து வெறித்து என்ன செய்வாங்க? தவறான உறவுகளை, தவறான இணைப்புகளோடு இணைந்து தங்கள் தெய்வத்திற்காக செய்கிறது என்று சொல்லி என்ன செய்வாங்க? அசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்குவார்கள். அல்லேலூயா. இது எல்லாமே நடக்கும். இன்னும் வேதாகம ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இதற்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. அதற்கு பெயர் தான் ஆர்ஜீஸ். இந்த ஆர்ஜீஸ் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, கூட்டு விபச்சாரங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட பல நபர்களோடு ஒரே இரவில் இல்லாட்டி ஒரே நேரத்தில் செய்கிறதான அசுத்தமான காரியம். இதுதான் இந்த எபேசு பட்டணத்தில் அதிகமாய் செயல்பட்டது. ஏனென்றால் இந்த தெய்வம் அப்படிப்பட்டதான தெய்வம், இந்த தெய்வத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அல்லேலூயா. இதை அங்கே இந்த தியானானுடைய ஆசாரியர்கள், அதாவது அந்த கோயில் இருந்த ஆசாரியர்கள் முதற்கொண்டு சகல அந்த தெய்வத்திற்குண்டான காரியங்களும் இந்த அசுத்தமான இந்த உபச்சார பாவத்திற்குள்ளதான் ஈடுபட்டவர்களாக இருந்தாங்க. இப்ப இதன் நடுவுல என்ன செய்யப்படுகிறது? இப்ப பாருங்க, ஏடி 81ஆம் ஆண்டு யார் வருகிறான் என்றால் டொமினிஷியன் வருகிறார். இப்போ நான் சொன்ன நாட்கள் எல்லாம் ஏறத்தாழ கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பு 1000 வருஷத்திலிருந்து இருக்கக்கூடியதான காரியங்கள். இது இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த 1ஆம் நூற்றாண்டில் வீரியம் அடைந்து 1ஆம் நூற்றாண்டில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இதெல்லாம். இப்போ 81ஆம் ஆண்டு கிறிஸ்துவின் பிறப்புக்கு பிறகு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு 81ஆம் ஆண்டு இங்கே யார் வருகிறார்? முன்னமே சொன்னதை போல டொமினிஷியன் வருகிறார். இந்த டொமினிஷியன் என்ன செய்கிறார்? டொமினிஷியன் தான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், ரோம தலைவர்களில் வந்ததான் அடுத்தடுத்த தலைவர் டொமினிஷியன். இந்த டொமினிஷியனுடைய நாட்களில் தான் யார் இருந்தா? அப்போஸ்தலனாகிய யோவான் இருந்தார். யோவான் பத்மு தீவு கடத்தப்பட்டது, எல்லா காரியங்களும் அது நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த டொமினிஷியன் என்ன செய்தாரு? இந்த டொமினிஷியன் இதே எபேசு பட்டணத்தில் என்ன செய்தாரு?
அந்த எபேசு பட்டணத்தின் உச்சியில, எபேசு பட்டணத்தின் மிகப்பெரிய உச்சி, அந்த எபேசு பட்டணத்தில் எது உச்சியாய் காணப்படுகிறதோ அந்த இடத்துல தனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினார். டெம்பிள் ஆஃப் டொமினிஷியன் என்று சொல்லி தனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டினார். தனக்கென்றாய் ஒரு ஆலயத்தை இதுதான் அவருடைய ஆலயம். இப்போ இதுதான் டொமினிஷியன். அதே போல தனக்கென்று ஒரு ஜூம் பண்ணுங்க, இதுதான் அவர் கட்டினதான ஆலயம். இது இப்பயும் இருக்கிறது, இப்பயும் இந்த காரியங்கள் இருக்கிறது, இப்போ இருக்கக்கூடிய காரியங்கள் தான் இது. பாருங்க, இதை கட்டினது மாத்திரம் இல்லாமல் அந்த அவர் கட்டினதான ஆலயத்தில் அவருடைய சிலை வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலை எப்படி வைக்கப்பட்டிருந்தது என்றால், இதற்கு முன்னாடி இருந்ததான சீசர், அகஸ்டஸ், அதே போல நீரோ, அவர்களுடைய மன்னர் சிறை எல்லாத்தையும் வைத்து அதையெல்லாம் சேர்ந்து டொமினிஷியனை தாங்கிக் கொண்டிருப்பதை போல ஒரு சிலை. புரியுதா? இதற்கு முன்னாடி ஆளுகை செய்ததான ரோம அதிபதிகள் இருப்பாங்கல்ல, அவர்களுடைய சிலை எல்லாம் கீழே இருந்து வைத்து அவர்களுக்கு மேலாக யாருடைய சிலை வைக்கப்பட்டிருந்தது? டொமினிஷியனுடைய சிலை. அப்போ என்ன அர்த்தம் என்றால், வந்த எல்லா அரசர்களை காட்டிலும், ரோம சாம்ராஜ்யத்தை காட்டிலும் நான் தான் சிறந்தவன் என்பதை காட்டுவதற்காக 50 அடி உயரத்தில் 50 அடி உயரத்தில் டொமினிஷியனுடைய சிலை வைக்கப்பட்டிருந்தது. இந்த டொமினிஷியனுடைய சிலை 50 அடி உயரத்தில் பட்டணத்திலிருந்து எங்க பார்த்தாலும் அந்த சிலை தெரிவதை போல் அது வைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் அடிக்கடி இந்த சிலையை பார்த்து என்ன செய்ய வேண்டும்? சீசர் இஸ் லார்ட் அப்படின்னா ராயன் என்ன செய்ய வேண்டும்? அவர்தான் தெய்வம் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். ரோம ராயன் ஆகிய டொமினிஷியன் அவன்தான் தெய்வம், அவர்தான் தெய்வம் என்று சொல்லி இது இருக்கிற சகல எபேசு பட்டணத்தின் சகல ஜனங்களும் என்ன செய்ய வேண்டும்? வணங்க வேண்டும். அப்படி வணங்கவில்லை என்றால் பயங்கரமான உபத்திரவத்தை சந்திக்க நேரிடும். அப்படிப்பட்ட உபத்திரவத்தில், கஷ்டத்தில் பாடுபட்ட ஒரு கூட்டம் தான் கிறிஸ்தவ ஜனங்கள். அதில் ஒருவர் தான் அப்போஸ்தலனாகிய யோவான். இந்த டொமினிஷியன் என்ன செய்கிறாரு? தூக்கி எரிகிற எண்ணெயில் தூக்கி போடுறாரு. ஆனால் என்ன செய்ய முடியல? அவரை கொலை செய்ய முடியவில்லை. எரிகிற எண்ணெயில் தூக்கி போட்டாலும் அவருடைய ஜீவன் போகவில்லை. அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை ஒரு யாருமே இல்லாத ஒரு பத்மு தீவில் கொண்டு போய் போடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையை உடையதாக இருக்கிறது இந்த எபேசு பட்டணம். சரியா? இப்போ முதலாவது நம்ம 2ஆம் திரும்பின்று நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம வாசித்தான். அடுத்து 2ஆம் வசனத்துக்கு வாங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். 8 காரியங்கள் ஆண்டவர் சொல்றார். அந்த சபையின் நிலைமை எப்படி இருக்கிறதுன்னு சொல்றார். உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தை, உன் பொறுமையை, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்றும் கண்டித்தத, நீ சகித்து கொண்டதை, நீ பொறுமையாக இருந்ததை, என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை என்ன செய்திருக்கிறேன்? ஆண்டவர் ரொம்ப அருமையான ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். உன்னுடைய கிரியைகள் சூப்பர், உன்னுடைய பிரயாசம் சூப்பர். 2ஆம் வசனத்தை போடுங்க. என்னென்ன காரியங்கள் பார்க்கிறோம்? உன்னுடைய பொறுமை ரொம்ப நல்லதாக இருந்தது. அதே போல் பொல்லாங்க பார்த்துட்டு உன்னால் சகிக்க முடியாது. அதில் முக்கியமாய் கள்ள போதனைகளை, கள்ள அப்போஸ்தலர்களை நீ பொய்யர் என்று நீ என்ன கண்டறிந்து விட்டு என்ன செய்த? நீ சகித்து கொண்ட பொறுமையுள்ளவனாக இருந்த என் நாமத்தின் நிமித்தம் இறைப்படாமல் பிரயாசப்பட்டதையும் என்ன செய்திருக்கிறேன்? நான் அறிந்திருக்கிறேன். இது ரொம்பவே அருமையான ஒரு காரியம்.
இந்த எபேசு பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறார். உன்னுடைய பிரயாசத்தை பார்க்குறேன், உன் கிரியையை பார்க்குறேன். நீ ஒரு பொய்யான ஒரு அப்போஸ்தலர் வந்துட்டு அவருக்கு நீ செவி சாய்ப்பதில்லை, இல்லாட்டி என்னுடைய நாமத்திற்காக நீ படுகிற எல்லா பிரயாசங்கள் இலைப்படையாமல் செய்கிற காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று தேவன் ரொம்ப அருமையாய் அங்கே சர்டிஃபிகேட் கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்போ இதற்கு முதலாவது ஆண்டவர் இந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு என்ன காரணம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நம்ம போக வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18:18. பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சுவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் அவனுடைய கூட போனார்கள். தொடர்ந்து வாசிங்க, 19 வாசிங்க. அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணை பண்ணினான். முதலாய் எபேசு பட்டணம் இங்கே தான் வருகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 52வது வருஷம் 52வது வருஷத்துல எபேசு பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட யார் வருகிறார் என்றால் ஆர்க்கிலா மற்றும் பிரிஸ்கிலா அவர்கள் வருகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே சொல்ல போனால் இந்த எபேசு பட்டணத்தின் முதன்மையான ஃபர்ஸ்ட் பியார்னீர், அதாவது முதலாவது வந்த பயணியராய் வந்ததான தேவ ஊழியர்கள் என்று சொல்ல போனால் இந்த ஆர்க்கிலாவும் பிரிஸ்கிலாவும் தான் முதலாவது ஊழியம் செய்ய வந்தவர்கள் என்று சொன்னான். பாருங்க என்ன நடக்கிறது. அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் என்ன செய்கிறாங்க? சம்பாஷிக்கிறதை பார்க்கிறோம். 21ஆம் வசனத்தை பாருங்க. 21. வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசலேமில் இருக்க வேண்டும், தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு. இங்க உடனே எபேசிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வெளில வந்துடுறதை பார்க்கிறோம். நான் உடனே எருசலேமுக்கு போகணும், அதனால என்ன செய்கிறேன், நான் போயிட்டு நான் திரும்பி உங்கள்ட்ட கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லிட்டு போகிறார். இப்ப அடுத்த 24ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 24 பாருங்க. அப்பொழுது அலெக்சாண்டிரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அல்லேலூயா. ஆர்க்கிலா பிரிஸ்கிலா அப்போஸ்தலனாகிய பவுலோடு வந்தாங்க. அவங்க ஊழியம் செய்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு அடுத்து அப்போலோ என்பவன் வேதத்தில் ரொம்ப சிறந்தவன் வல்லவனாக இருக்கிற அப்போலோ என்கிறதான அப்போஸ்தலன் என்ன செய்கிறான்? இதே எபேசு பட்டணத்திற்கு வருகிறதை பார்க்கிறோம். இந்த அப்போலோ என்ன செய்கிறார் என்றால் யோவானுடைய ஞானஸ்தானத்தை பற்றி அதிகமாய் பிரசங்கிக்கிறார். யோவானுடைய ஞானஸ்தானத்தை பற்றி என்ன செய்கிறார்? அதிகமாய் இங்கே ஜனங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ தொடர்ச்சியாய் அடுத்து இந்த 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து என்று பார்க்கிறோம். அப்போலோ எதை மறுத்து அறிந்திருந்தாரு? யோவான் ஸ்தானகன் அவன் கொடுக்கிற ஞானஸ்தானத்தை மாத்திரம்தான் இந்த அப்போலோ என்பவர் அறிந்திருந்தார். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் வேதத்தில் சிறந்தவனாய் இருந்தவராய் வல்லவனாய் இருந்தவனாய் அவர் எபேசு பட்டணத்துக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ 19ஆம் அதிகாரம் துவக்கத்தில் 1ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். நான் திரும்ப வருவேன் என்று எருசலேமுக்கு நான் போகிறேன் என்று சொல்லதான் அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப எபேசு பட்டணத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எபேசு பட்டணத்துக்கு வருகிறதை பார்க்கிறோம். இந்த ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும்போது 53 56ஆம் ஆண்டு வரைக்கும் 53 அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையிலேயே அவரோட இடத்துல அதிகமாய் ஊழியம் செய்திருப்பாரே என்றால் இந்த எபேசு பட்டணம் தான். இந்த எபேசு பட்டணத்தில் தான் ஏறத்தாழ 3 ஆண்டுகள், வேற எங்கேயுமே 3 ஆண்டுகள் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்து ஊழியம் செய்யவே இல்லை. இந்த 3 ஆண்டுகள் 53 56 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். 19ஆம் அதிகாரத்தில் அவர் வருகிறார். வந்து பாருங்க, வந்த உடனே என்ன நடக்கிறது பாருங்க, வாசிங்க. எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீஷர் கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பாருங்க, வந்த உடனே கேட்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றிருக்கிறீங்களா என்று கேட்கிறார்.
நேரடியாய் 3ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. அவங்க உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கேட்டேன், என்ன பண்ணதே இல்லை, நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம். ஏனென்றால் அவங்க அப்போலோ மூலமாய் அந்த சத்தியம் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். யோவான் ஸ்தானம் கொடுத்த அந்த ஸ்தானம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். பாருங்க, யோவான் ஸ்தானகன் கொடுத்த ஸ்தானம் என்று சொல்லும் பொழுது அது முழுமையான ஒரு ஞானஸ்தானம் கிடையாது. ஒரு பழைய ஏற்பாட்டின் ஞானஸ்தானத்தை போலதான், பழைய ஏற்பாட்டின் ஒரு சம்பிரதாயத்தை போலதான் யோவான் ஸ்தானகனுடைய ஞானஸ்தானம் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ற ஞானஸ்தானம் என்று சொல்லும் பொழுதுதான் அது நம்முடைய சகல பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது. அல்லேலூயா. அதுதான் 4ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் போது வாசிக்கலாம். 4 படிங்க. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தானே என்றான். இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா. ஒரு பாரம்பரிய முறையில் இருந்ததான ஒரு ஜனம் எபேசு பட்டணத்தில். இப்போ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியான யாருன்னு தெரியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ வந்து அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானத்துக்குள்ள வழிநடத்தினது மாத்திரம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர்னால நிரப்பப்படுறாங்க, அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. இது எத்தனை பேர் என்று பார்க்கும் பொழுது 12 பேராக இருந்தார்கள் என்று 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதுதான் பலர் சொல்வது உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அவர் 3.5 ஆண்டுகள் இந்த பூமியில் ஊழியம் செய்தார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 12 பேர் இருந்தாங்க, அவங்க எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்தாங்க என்று சொல்வது உண்டு. இப்போ 12 பேரோடு இங்கே ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 3 மாதங்கள் தேவ ஆலயத்தில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதங்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை சம்பாஷணம் பண்ணி புத்தி சொல்லி கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அடுத்து திரும்பி 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். திறனு என்பவனுடைய வித்தியாசாலை என்று சொல்லும் பொழுது இங்கேதான் தலை சிறந்த உலக ஞானத்தை பெற்றவர்கள், அது மாத்திரமல்லாமல் உலக ஞானத்தை அதிகமாய் மேன்மை பாராட்டுகிறதான ஸ்தோயிக்கர், வேதத்தில் பார்க்கிறோம்ல ஸ்தோயிக்கர், அவங்க எல்லாம் சம்பாஷணை பண்ணுகிறதான இடம்தான் இந்த இடம். யாருடைய இடமா இருக்கிறது? அது திறனு என்கிறதான ஒருவனுடைய இடம். இப்ப இந்த இடத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வருகிறார். ஏனென்றால் இந்த இடம் எபேசு பட்டணத்தின் மையத்தில் இருக்கிறது, நடுவில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இங்க ஏறத்தாழ 2 ஆண்டுகள் அனுதினமும் என்ன செய்தார் பாருங்க, அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். 2 ஆண்டுகள் இப்படி நடந்ததினாலே ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். இவ்வளோ மோசமான ஒரு எபேசு பட்டணத்துல, விக்கிரகங்கள் தலை விரித்து ஆடுகிற ஒரு எபேசு பட்டணத்துல, வேசித்தனமும் விபச்சாரமும் தண்ணீரை போல குடித்து கொண்டிருக்கிற எபேசு பட்டணத்துல 2.5 ஆண்டுகள்ல என்ன நடக்கிறது? அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் பேச. நான் எதற்கு பாருங்க, இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிற காரியங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் நான் ஏன் இந்த காரியங்களை சொல்கிறேன் என்றால், எபேசு பட்டணத்தினுடைய சபையின் துவக்கம் இதுதான். எபேசு பட்டணத்துடைய சபை எப்படி துவக்கம் உண்டானது என்று தான் சொல்லி தான் இப்போ தியானித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, ஆர்கிலா பிரிஸ்கிலா, அதுக்கு பிறகு அப்போலோ, அதற்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நாட்கள் தான் இவ்வளோ பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. அப்போ கர்த்தருடைய வசனம் அந்த பட்டணம் எங்கிலும் பிரஸ்தாபமாகிறதை பார்க்க முடிகிறது. இதன் விளைவு தொடர்ச்சியாக நம்ம வாசித்து வாசிங்க
பனி 11 வாசிங்க. பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து பாருங்க, அற்புதத்தையே பார்க்காத ஜனங்கள், இந்த விக்கிரகத்தில் அடிமைப்பட்டிருக்கிறதான ஜனங்கள் இப்ப அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கச்சை, உருமாப்பு இதை எல்லாம் போட்டாலே வியாதிஸ்தர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போன, பொல்லாத ஆவிகளும் அவைகளை விட்டு, எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம் பாருங்க. ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியத்தை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கச்சையை போட்டாலே சுகம், விட்டுதல்ல, வியாதி நீங்கி போகிறது. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகள் ஆகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாக ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவி. உடனே இவன் என்னடா ஒரு நாமத்தை சொன்னா திடீர்னு அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னு சொல்லி அவர்கள் என்ன செய்து விட்டாங்க, இந்த நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பிசாசு என்ன சொல்றான், நான் இயேசுவை அறிவேன், பவுல் அறிவேன், நீ சொல்றதுக்குலாம் நான் போக முடியாது. அல்லேலூயா. பாருங்க, பொல்லாத ஆவியை உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி, இந்த ஆவி தான் இங்க இந்த கிரியை செய்கிற எபேசு பட்டணத்துல கிரியை செய்கிற அதே ஆவி பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இந்த வசனங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது என்ன, இந்த எபேசு பட்டணத்துல கிரியை செய்கிறதான இந்த மோசமான விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, அந்த பிசாசு கூட ஒருத்தன் மேல பாயும் பொழுது என்ன செய்கிறது, அவனை நிர்வாணமாக்குகிறது, அவனை பலாத்காரம் பண்ணுகிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இப்ப 2.5 வருஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே அனுதினமும் ஒரு நாள் விடாம கர்த்தருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப 23வது வசனத்துக்கு வந்துருங்க. 23க்கு அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து 17 மட்டும் வாசிங்க. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயம் அடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் டொமினிஷியனை காட்டிலும் தியானாலை காட்டிலும் இப்ப உயர்த்தப்படுகிறது. எந்த பட்டணத்தில் தியானாளுடைய நாமம் உயர்த்தப்பட்டதோ, எந்த பட்டணத்தில் டொமினிஷியனுடைய நாமம் உயர்த்தப்பட்டதோ, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்படுகிறது. உடனே பயம் உண்டாகிறது. தேசம் முழுக்க பயம் பட்டணம் முழுக்க பயம் உண்டாகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். இன்றைக்கு மதிப்பு அது பல ஆயிரம் கோடி. இன்றைக்கு மதிப்பு அது பல ஆயிரம் கோடி. 50,000 வெள்ளிக்காசு உடையதான கிரயத்தை என்ன பண்ணாங்களாம், சுட்டெரித்தாங்க. அப்ப அந்நிய தெய்வங்கள் மேல வைத்திருந்ததான நம்பிக்கை முற்றிலுமாய் நீங்கி போனது. அதை சுட்டெரிக்க கூட ஜனங்கள் முன் வந்தாங்க. ஏனென்றால் அதை காட்டிலும் மேன்மையுள்ள ஒரு தெய்வத்தை அவர்கள் கண்கள் பார்த்து விட்டது. அல்லேலூயா. அப்ப எபேசு பட்டணத்துல இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் என்ன செய்தது, விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அல்லேலூயா. இப்ப இது ஒரு புறம் இப்படி மேற்கொண்டது ஆயிடுச்சுன்னா, இப்ப இதை வைத்து, இந்த தெய்வத்தை வைத்து இத்தனை காலமாய் சம்பாதித்து கொண்டிருந்ததான ஒரு கூட்டம் இருக்கிறது. 23ஆம் வசனத்தை பாருங்க. அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. எப்படி என்றால், தெமேத்ரியு என்னும் பேர் கொண்ட ஒரு தட்டான் தெமேத்ரியு எப்படிப்பட்ட ஒரு மனுஷன்னா, இந்த தியானானுடைய சிலைகளை செய்கிறவன். சிலைகளை செய்து ஒவ்வொரு வீடாகி கொடுத்து அதை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வைத்து அவங்க வணங்குவாங்க. அப்ப ஒரு ஒரு தட்டானை போல அவன் என்ன செய்கிறான், செயல்படுகிறான். தியானானுடைய கோயிலை போல
வெள்ளியினால் சிறிய கோயில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான். வேதவசனம் தெளிவாய் சொல்கிறதா, தியானாளுடைய கோயில்களை போல அவன் என்ன செய்வானா, வெள்ளியிலே என்ன செய்வானா, இதே போல கோயில்களை செய்யக்கூடியதான ஒரு மனுஷன். அதே போலதான் சின்ன கோயில்களை செய்து தங்கள் வீடுகளை வைத்து அதை வணங்குவதற்காக அதன் மூலமாய் ஒரு பெரிய தொழிலை, ஆதாய தொழிலை அவன் செய்து கொண்டு வந்தான் என்று வேத வசனம் சொல்கிறது. வாசிங்க. இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து, மனுஷர்களே, இந்த தொழிலாளி நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். இந்த தெய்வத்தை வச்சு நம்ம புள்ள போட்டிட்டு இருந்தோம், நமக்கு எவ்வளவு பெரிய ஆதாயம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் முன்னமே சொன்னேன். எபேசு பட்டணம் ஒரு துறைமுக பட்டணம், சகல ஜனங்களும் கூடி வருகிறதான இடம். ஆசியாவில் இருக்கிற எல்லா பட்டணமும் ஒரு துறைமுகமாக இருப்பதனால, சகலமும் சிறந்திருக்கிற ஒரு பட்டணம்னால எல்லா ஜனங்களும் இங்கே வருவது உண்டு. அப்படி வருகிற ஜனங்கள் எல்லாம் இப்போ என்ன தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, எபேசு பட்டணத்தில் இருக்கிற தெய்வத்தை காட்டிலும் அது எல்லாம் எப்படி கையினால் செய்யப்பட்ட தெய்வங்கள் இல்லை என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி கொண்டு இருக்கிறான். அவர்களை என்ன பண்றான், வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்களும் கண்டு கேட்டும் இருக்கிறீங்க. இவன் ஒரு எல்லாத்தையும் கூட்டி சொல்றான். இங்க பவுல் என்பவன் எல்லாரையும் ஏமாத்தி கொண்டிருக்கிறான். கைகள்னால செய்த தெய்வம் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறான். உடனே 27 வாசிங்க. இதனால் நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டு நம்ம தொழிலுக்கே பெரிய பாதிப்பை கொண்டு வருகிறான். அல்லாமல் மகாதேவியாகிய தியானலுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும், மகாதேவியான நம்முடைய தெய்வமாகிய தியானாலே என்ன செய்கிறான், எண்ணமற்று போக செய்கிறான். ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாய் இருக்கிறது என்றார். ஆசியா முழுவதும் அவருடைய மகத்துவம், அந்த தியானாளுடைய மகத்துவம் எப்படிப்பட்ட மகத்துவம், அவருடைய கோயில் எப்படிப்பட்ட கோயில், அந்த மகிமையை, அந்த மகத்துவத்தை இவன் ஒன்றுமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறான். நம்ம தொழிலுக்கே ஆதாயமா, நம்ம தொழிலுக்கே விரோதமா இருக்கிறான். மகா தீங்கை கொண்டு வருகிறான். நம்முடைய தெய்வத்திற்கு உண்டான மகத்துவத்தை அழிந்து போக பண்ணுகிறான். அல்லேலூயா என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. தொடர்ச்சியாய் வாசிங்க. அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, இவன் என்ன செய்கிறான், தன்னுடைய ஜனத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு, இந்த தொழில் செய்கிறவர்கள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு போய் அந்த விக்கிரக கோயிலுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க, தொடர்ந்து சத்தமிட ஆரம்பிக்கிறாங்க. எபேசியருடைய தியானியாலே பெரியவள் என்று சத்தமிட தொடங்குறாங்க. அல்லேலூயா. இந்த தியானால் தான் பெரியவ, இயேசுவை காட்டிலும் இந்த தியானால் தான் பெரியவ, எபேசியருடைய தியானால் தான் பெரியவ, எப்படிப்பட்ட தெய்வம் இந்த தியானால் என்று சொல்லி அவங்க சத்தமிட தொடங்குறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப தொடர்ச்சியாய் 30ஆம் வசனத்தில் இது மிகப்பெரிய ஒரு கலவரமாகவே மாறுகிறது. 30ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாய் இருந்த போது சீஷர்கள் அவனை போக விடவில்லை. ஆசியா நாட்டு தலைவரில் அவனுக்கு சிநேகிதராய் இருந்த சிலரும் அவனிடத்திற்கு ஆள் அனுப்பி அரங்க சாலைக்குள் போக வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். இந்த கூட்டத்துக்குள்ளாக போய் அப்போஸ்தலனாகிய பவுல், நீ பிரசங்கிக்க வேண்டாம், நீ போகவே வேண்டாம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவரை எச்சரிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பயங்கரமான குழப்பம், பயங்கரமான காரியங்கள். 34ஆம் வசனத்தை நீ வாசிக்கும் பொழுது, அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று 2 மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் 2 மணி நேரம் நான் ஸ்டாப்பா, இயேசு தெய்வம் கிடையாது, தியானால் தான், எபேசியருடைய தியானாலே சிறந்தவள், அவளே பெரியவள் என்று சொல்லி 2 மணி நேரம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. 2 மணி நேரம் ஓயாமல் கத்த ஆரம்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. கத்த ஆரம்பிச்சுட்டு 35ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 35லிருந்து, பட்டணத்து சம்பிரதியானவன் ஜனங்களை அமர்த்தி, இந்த பட்டணத்தின் சம்பிரதி அந்த பட்டணத்தின் அந்த கோயிலின் ஒரு தலைவன் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவன் என்ன செய்கிறான், இவ்வளவு பெரிய குழப்பம் உண்டானோடனே, தன் தெய்வத்திற்கு அவப்பேர் உண்டானோடனே
இப்ப அந்த ஜனங்கள் முன்னாடி வந்து பேசுறான். என்ன பேசுறான் வாசிங்க. எபேசியருடைய பட்டணம் மகா தேவியாகிய தியானாளுக்கும். எபேசியருடைய பட்டணம் மகா தியானாளுடைய வானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவிற் பரிசாரைய இருக்கிறதை அறியாதவன் உண்டோ. இப்ப என்ன சொல்றான் அப்போஸ்தலனாகிய பவுல்? கைகளினால செய்த தெய்வம் என்று சொல்லி நம்ம தியானால சொல்றான். ஆனால் நம்ம தியானால் கையினால செய்த தெய்வம் கிடையாது, வானத்திலிருந்து விழுந்த சிலை என்று சொல்லுகிறான். வானத்திலிருந்து வந்தவ, அவ கைகளினால செய்தவ கிடையாது. அவ வானத்துல நம்ம மகா தேவியான தியானால் வானத்திலிருந்து விழுந்த சிலை, அவ வானத்திலிருந்து வந்தவ என்று சொல்லி அந்த ஜனங்களை என்ன செய்கிறான்? அவன் ஜனங்கள் மத்தியில் அவன் பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வாசிங்க. இது எதிர்பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்றும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும். நீங்க பதஷ்டப்படாதீங்க. அவன் சொல்ற அப்போஸ்தலனாகிய பவுல் வார்த்தைகளை கேட்டுட்டு நீங்க போராட்டத்திலேயோ பதஷ்டமோ பட வேண்டாம், பதற வேண்டாம். இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள், இவர்கள் கோவிற் கொள்ளைக்காரரும் அல்ல, உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல. தெமேத்திரியுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் ஒருவன் மேல் ஒரு காரியம் உண்டார்ந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு. தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள், ஒருவர் பேர் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும். நீங்கள் வேற யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும். இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறது சொல்றாரு. இதை குறித்து நீங்க பதஷ்டப்பட வேண்டாம், நியாய சங்கத்துல வச்சு நம்ம பொறுமையா அதை குறித்து நம்ம விசாரிப்போம். நீங்க இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதையோ இந்த போராட்டத்தை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், பெரிதாக்க வேண்டாம். நியாய சங்கத்துல வச்சு நம்ம பேசுவோம். தொடர்ந்து வாசிங்க. கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகள் ஆகிறதற்கு ஏதுவாய் இருப்போமோ என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான். கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவி கொண்டு மகதோனியாவுக்கு போக புறப்பட்டான். இப்ப இங்கே இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் 3 ஆண்டு கழித்து இந்த போராட்டத்துக்கு பிறகு என்ன செய்கிறார்? எபேசை விட்டு அவர் மக்கதோனியாவுக்கு போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்ப இங்கே இருந்து மக்கதோனியாவுக்கு போன உடனே அவர் சும்மா இருக்கல. 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறாரு? கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவி கொண்டு மக்கதோனியாவுக்கு போக புறப்பட்டான். அடுத்த வசனம். அவன் அந்த திசைகளிலே சுற்றி நடந்து சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி கிரேக்கு தேசத்திலே சேர்ந்தான். அல்லேலூயா. இந்த எபேசு பட்டணத்துல இருக்கிற சீஷர்களுக்கு புத்தி சொல்லிட்டு அவர் கிரேக்க தேசமாகிய எங்க செய்கிற மக்கதோனியாவுக்கு அங்க போகிறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ச்சியாய் இந்த சம்பவங்களை வாசித்து கொண்டு வரும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அடுத்தடுத்த பட்டணங்களுக்கு போனாலும் திரும்ப 13ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் வசனத்திலிருந்து அவர் மீண்டும் இந்த எபேசு பட்டணத்துக்கு அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். எபேசு பட்டணத்தில் நடக்கிற சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். எபேசு பட்டணத்தின் மூப்பர்களுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது 20-13 வாசிங்க. பவுல் ஆசோ பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக 16க்கு வந்துருங்க. பவுல் கூடுமானால் பெந்தகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம் தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானித்ததினால் மறுநாளிலே சாமுத்தீவு பிடித்து எபேசு பட்டணத்தை திருப்பி போக வேண்டாம் என்று சொல்லி எருசலேமுக்கு போகிறதை பார்க்கிறோம். ஆனால் என்ன செய்கிறாரு? இங்கே இருந்து செய்தி அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம். என்ன செய்தி அனுப்பப்படுகிறது? 18ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. 18ஆம் வசனத்திற்கு. அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன்.
பிரயோஜனம் 28க்கு வந்துருங்க. இதெல்லாம் இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம். எபேசு பட்டணத்துல அவர் என்னெல்லாம் எப்படிலாம் இருந்தான்னு சொல்றாரு. 28க்கு வந்துருங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எல்லாமே எபேசு பட்டணத்தின் மூப்பர் இடத்துல சொல்றாரு. நான் இத்தனை காலம் இந்த எபேசு பட்டணத்துல நான் ஊழியம் செய்திருக்கிறேன். நீங்க தான் இப்ப என்ன செய்ய வேண்டும்? கொடிதான ஓநாயின் மத்தியில நான் இந்த மந்தையில விட்டுட்டு போயிருக்கிறேன். நீங்க தான் அதை சரியா என்ன செய்து கொள்ள வேண்டும்? பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் 30-31 மட்டும் வாசிங்க. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருக்கிறேன். சொல்றாரா? அப்ப நான் எபேசு பட்டணத்துல பட்ட பாடுகள் வீணாய் போயிடக்கூடாது. இவ்வளவு மோசமான பட்டணத்துல நான் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறேன்? 3 ஆண்டுகள் இரவும் பகலுமாய் கர்த்தருடைய வேலையை செய்துட்டு வந்திருக்கிறேன். இப்போ மூப்பர்கள் மந்தையின் மத்தியில் இருக்கிற ஓநாயின் இடத்திலிருந்து ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ ஆர்கிலா பிரிஸ்கிலாவை பார்த்தோம், அப்போலோவை பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருஷம். அதுதான் முக்கியமான ஒரு 12 பேரோடு ஆரம்பித்து மிகப்பெரிய ஒரு அசைவு, மிகப்பெரிய ஒரு எழுப்புதல், மிகப்பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஓய்ந்து போகலை. மீண்டும் தன்னோடு கூடவே இருந்ததான சீஷனாகிய தீமோத்தேயுவை அவர் இந்த எபேசுக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. மணி 7:15 ஆகுது. இன்னும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கே வரல. சரி, நம்ம அடுத்த வாரம் இந்த எபேசு பட்டணத்தை நம்ம தியானிக்கலாம். ஆனால் இந்த எபேசு பட்டணத்தின் ஆரம்ப ஊழியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சரி, பாருங்க. எபேசு பட்டணம், அது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பிறகு தீமோத்தேயு அனுப்பப்படுகிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது, நான் மக்கெதோனியாவுக்கு போகும் பொழுது, மக்கெதோனியாவுக்கு போனாரா? 20ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமா? உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கெதோனியாவுக்கு போறாரு. 20ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். ஆனால் என்ன சொல்கிறாரு? தீமோத்தேயுவை நீ எபேசு பட்டணத்திலே இரு. அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 1:18 வாசிக்கும் பொழுது, 2ஆம் அதிகாரம் 1:18 வாசிக்கும் பொழுது, நான் பிரதானமாய் போடுங்க 2 தீமோத்தேயு 1:18. குமாரனாகிய தீமோத்தேயு, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவித்தேன். நீ 2 தீமோத்தேயுடா. அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. அல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல்ட்ட இருந்து தீமோத்தேயுக்கு வருகிறது. அப்ப இது ஒரு சாதாரண சபை கிடையாது. இந்த எபேசு சபை ஒரு சாதாரண சபையின் இடத்துல ஆண்டவர் பேசவும் இல்லை. இப்ப தீமோத்தேயுட்ட இருந்து 30 ஆண்டுகள் பிறகு இப்ப இங்க யார் வருறானா? இப்ப வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி கொண்டிருக்கிறதான யோவான் வருகிறார். அல்லேலூயா. இப்ப 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 2:4. வெளிப்படுத்தின விசேஷம், ஆனாலும் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எல்லாம் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்பி நிற்கலாம். எப்படி அருமையாய் பெரிய கிரியைகளை, அந்நிய பாஷை வரங்களை, தீர்க்க தரிசனத்தை, அற்புதங்கள், அடையாளங்களை சாதாரண மனிதர்களில் அப்போலோ, ஆர்கிலா, பிரிஸ்கிலா, அப்போஸ்தலனாகிய பவுல், தீமோத்தேயு, இப்போ யோவான் என்று சொல்லி தொடர்ச்சியாய் தலை சிறந்த தேவனுடைய அப்போஸ்தலர் மூலமாய் வழிநடத்தப்பட்ட வந்ததான சபை, அருமையாய் வழிநடத்தி வந்ததான சபை, விக்கிரக கோட்டை,
தியானாளுடைய விபச்சாரத்தின் கோட்டை, அசுத்தத்தின் வல்லமை, அதிலிருந்து ஜனங்கள் மீட்டெடுக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆன சபை. இப்போ வெளிப்படுத்தின விஷயத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இது எப்போ சொல்கிறாரு? 95-96 வாசிக்கிறோம், அந்த வருஷத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த 30 ஆண்டுகளுக்குள்ள, அதாவது ஒரு தலைமுறைக்குள்ள இங்கே என்ன தோற்று போனது இந்த சபையில்? ஆண்டவர் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் 8 காரியங்களும் அவ்வளோ நல்லா இருக்குன்னு மேன்மை பாராட்டினார். உன் கிரியை, உன் பிரயாசம், உன் பொறுமை, நீ பொல்லாத அப்போஸ்தலர்களை நீ கண்டுபிடித்தது, நீ உன்னுடைய சகிப்பு, உன்னுடைய பொறுமை, நாமத்தின் நிமித்தம் இடைப்படாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். இவ்வளோ காரியத்தை சொன்ன, இவ்வளோ காரியத்தை பாராட்டினதான இதே எபேசு சபை வெறும் 30 ஆண்டுகளுக்குள்ளாக இப்போ ஆண்டவரே சொல்கிறாரு, உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். எல்லாம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, ஒரு விஷயாய் இந்த மாலை நேரத்துக்காக மக்கள் நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எபேசு சபையின் காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். எபேசு சபையின் துவக்கத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். தகப்பனே, ஆண்டவரே, உபச்சார வேசித்தனத்தின் விக்கிரகத்தின் தெய்வத்தின் நடுவில் மிகப்பெரிய எழுப்புதலை நீர் கொண்டு வந்ததை நாங்கள் பார்த்தோம். தகப்பனே, வெறும் 12 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டதான சபை ஆண்டவரே, மிகப்பெரிய ஒரு அசைவு, மிகப்பெரிய ஒரு ஆண்டவரே, அந்த தெய்வத்தையோ ஆண்டவரே, அந்த ஆளுகை செய்த தெய்வத்தையோ தாண்டி மேன்மையடைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் பார்த்தோம். தகப்பனே, ஆண்டவரே, நம்முடைய நாமம் மேன்மைப்பட்ட அதே இடத்துல அதே சபை தகப்பனே, உம்முடைய அன்பிலிருந்து விலகி போகிறதையும் ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிற காரியங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். ஆதியில் கொண்டிருந்ததான அன்பை, ஆதியில் கொண்டிருந்ததான விசுவாசத்தை, ஆதியில் கொண்டிருந்ததான ஆண்டவரே அந்த அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை குறைந்து போயிருக்குமே ஆகில், ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கூட ஒரு விஷயாய் எங்களை நாங்கள் சோதித்து அறிய என் தேவன் தாமே எங்களை உதவி செய்வீராக. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உம்மை அறிந்து கொண்ட நாட்களில் உங்கள் மேலே வைத்திருந்தான அந்த அன்பு, வைராக்கியம், ஒருவேளை இந்த நாட்களில் எங்களுக்குள்ள அது குறைந்து போயிருக்குமே ஆகில், தளர்ந்து போயிருக்குமே ஆகில், ஆண்டவரே ஒரு விஷயாய் அந்த அன்பை புதுப்பிங்க. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய அன்பில் நாங்கள் பெருக என் தேவன் தாமே உதவி செய்வீராக. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாய், உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். நீரே ஆளுகை செய்வீராக, நீரே ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. நீர் மாத்திரம் பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பெறும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தினால முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.